குரங்குக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய செவ்வெரும்புகள் ஒரு மரத்தில் போய் பழம் பறிக்கும் போது அப்படியே உடம்பு முழுக்க செவ்வப்பெரும்பு அப்படியே ஏறி சுருக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, நான் மனுஷங்க வாழ்கிற ஊருக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். அப்போ 2 இட்லி வச்சுருந்தாங்க. நான் ஒரு இட்லி தான்ப்பா எடுத்தேன். ஒரு மனுஷன் பார்த்து துரத்துறான், கல் வீசுகிறான், குச்சி வீசுகிறான். எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் வணியத்தையின் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு குரங்கு பற்றின கதையோட வணியத்தை உங்களை சந்திக்க வந்திருக்கேன். குரங்குகள்லாம் சேர்ந்து வீடு கட்டினா எப்படி இருக்கும் பார்க்கலாமா, கேட்கலாமா? ஒரு காட்டுக்குள்ளே நரிங்கெல்லாம் குரங்குங்க நரிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நரியோட தலைவன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நரி சொல்லிச்சு குரங்கு கூட்டத்துக்கிட்ட, பாருப்பா, உங்களுக்கு தான் கையெல்லாம் இருக்குல்ல, மனுஷங்க மாதிரி கையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, முன்னங்கால்களை கை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. அதனால் நீங்கள் மனுஷங்க மாதிரி நல்லா வீடு கட்டி நல்ல மனுஷங்க மாதிரியே இருக்க வேண்டியது தானே. ஏன் எங்களை மாதிரியே காட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறீங்க? மனுஷங்க மாதிரியே நீங்களும் வீடெல்லாம் கட்டி என்னெல்லாம் மனுஷங்க பண்ணுறாங்களோ, விவசாயம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய நரி சொல்லிச்சு. இப்போ இந்த குரங்கு கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, ஓ ஆமாம்ல, நம்மளுக்கு கை மாதிரியே இந்த முன்னங்கால்கள் கை மாதிரியே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மனுஷங்க மாதிரி தான் எல்லாமே பண்ணுறோம், இன்னும் வால் ஒன்று இருக்குது, நம்மளும் வீடெல்லாம் கட்டலாம், நம்ம மனுஷங்க மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வந்துருச்சு. யோசனை எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த காட்டில் இருக்கிற எல்லா குரங்குகளும் அந்த மேற்கால இருக்கக்கூடிய கரும்பாறை இருக்குல்ல, ஆமாம், இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறை, அந்த பாறைக்கு எல்லோரும் வந்துடணும். அங்கே நம்ம எல்லோரும் பேசி முடிவெடுத்து எப்படி நம்ம வீடு கட்டுறது, எப்படி இருக்க போகிறோம் எல்லாம் நம்ம பேசிக்கலாம், அந்த கரும்பாறைக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா குரங்குகளுக்கும் காடு முழுக்க தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் 10 மணி ஆயிடுச்சு. எல்லா குரங்குகளும் அங்கே வந்தாச்சு. தலைமை குரங்கும் கேட்குது, எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா, காட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம இனத்தை சேர்ந்த குரங்குகள் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் மட்டும் ஒரு குரங்கு மட்டும் சொல்லுது, இல்லை, ஒரு குடும்பம், அதாவது ஒரு அம்மா குரங்கு, அப்பா குரங்கு, 2 குட்டி குரங்கு, இது மட்டும் வரல. அது அதுக்காக தான் காத்திருக்கிறோம், வந்ததுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுது. இப்போ தலைமை குரங்கு சொல்லிச்சு, ஆமாம்மா, நிச்சயமாக நம்ம யாரையும் விட்டுட்டேமா, நம்ம ஒரு புது முயற்சி பண்ணுறோம், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அவங்கள விட்டுட்டு பண்ணக்கூடாது, நம்ம காத்திருக்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் பொழுதே போய் ரொம்ப நேரம் எல்லாத்துக்கும் தூக்கம் பசியாகி மற்ற குரங்குகள்லாம் பாதி பேர் கிளம்புற நேரமாகி போச்சு. அப்போ தான் அந்த அம்மா குரங்கு, அப்பா குரங்கு, 2 குட்டி குரங்குகள் எல்லாம் சேருது. இப்போ இந்த தலைமை குரங்கு கேட்குது, என்னப்பா, என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா அப்பா குரங்குகள் சொல்லிச்சு, இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இந்த குட்டிகளெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தாவி பழங்கள் காய்கள் எல்லாம் சாப்பிட்டு பசியை போக்கலான்னு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இருக்கிறதுலே இருந்த குட்டி குரங்குக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய செவ்வெரும்புகள் ஒரு மரத்தில் போய் பழம் பறிக்கும் போது அப்படியே உடம்பு முழுக்க செவ்வப்பெரும்பு அப்படியே ஏறி சுருக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த எறும்புகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எல்லா எறும்பையும் ஒன்றா பிடிச்சி கொன்னுட்டு சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, குழந்தை வேற அழுதுட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ இந்த தலைமை குரங்குக்கு இது சரியாக தான் பட்டுச்சு. ஆமாம், என்ன தான் பண்ணுவாங்க பாவம், குழந்தைக்கு அப்படி எறும்பு கடிச்சா. சரி, இதுக்குள்ளே பாதி பேர் போயாச்சு, திரும்பி சாப்பிட்றதுக்கும் தூக்கத்துக்குமா போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இதே மாதிரி இந்த பெரிய பாறை கரும்பாறையில் எல்லோரும் வந்துடுங்க, நாளைக்கு நம்ம முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எல்லோரும் காத்திருக்கும் பொழுது தலைமை குரங்கு வந்தாச்சு. எப்போ எல்லோரும் வந்துட்டிங்களா, காட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம இனத்தை சேர்ந்த எல்லா குரங்குகளும் வந்தாச்சா? அப்போது ஒரு குரங்கு சொல்லுது, இல்லை, ஒரு குரங்கு மட்டும் இன்னும் வரல, எல்லோரும் காத்திருக்கிறாங்க, வரட்டும் 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 வரட்டும்னு. நேற்று மாதிரியே எல்லாம் பொழுதே போகுது. அப்போ தான் அந்த குரங்கு சேருது. ஏன்ப்பா இப்படி தாமதம் பண்ணிட்ட, எல்லோரும் காத்திருக்கிறாங்க, நம்ம வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கணும், நிறையா நம்ம ஐடியாஸ் எல்லாம் உருவாக்கணும், நீ இப்படி லேட்டாக வர்ற, எங்கே போன அப்படின்னு தலைமை குரங்கு கேட்குது. அப்போ அந்த லேட்டாக வந்தது இல்லையா, அந்த குரங்கு சொல்லிச்சு, இல்லை, நான் மனுஷங்க வாழ்கிற ஊருக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். அப்போ 2 இட்லி வச்சுருந்தாங்க. நான் ஒரு இட்லி தான்ப்பா எடுத்தேன். ஒரு மனுஷன் பார்த்து துரத்துறான், கல் வீசுகிறான், குச்சி வீசுகிறான். அவன் அப்படியெல்லாம் துரத்துறதை பார்த்து இன்னும் இருக்கிற 4-5 மனுஷங்கள் எல்லாம் சேர்ந்து துரத்துறாங்க. நான் அந்த ஒரு இட்லியை கையில் வச்சுக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவி வீட்டுக்கு வீட்டு தாவி இந்த இடத்துக்கு சேர்றதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுன்னே
ஐயோ பாவமே, ஒரு இட்லிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டியா, சரி விடு, நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட்டிங் 10 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு மீட்டிங் முடிஞ்செல்லாம் போயாச்சு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் 10 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு, இன்றைக்கி தலைமை குரங்கு நிச்சயமாக எல்லாருமே வந்திருப்பாங்க, இனி ஒன்றும் காரணம் இருக்காது அப்படின்னு நினச்சி. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம இனத்தை சேர்ந்த எல்லா குரங்குகளும் வந்தாச்சா? அப்போ ஒரு தாத்தா குரங்கு சொல்லுது, இல்லை ஒரு குரங்கு இன்னும் வரல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நேற்று மாதிரியே காத்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, யாரும் போகக்கூடாது, இங்கேயே தான் காத்திருக்கணும். நேற்று 2 நாள் பாதியில் எல்லாம் போயிட்டீங்களா, இன்றைக்கெல்லாம் போகக்கூடாது, முழுசாக மீட்டிங் முடிச்சுட்டு போனோம், எல்லோரும் இருக்கணும். ஸோ இருக்க வச்சாச்சு. இப்போ எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பொழுது போய் சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அப்படி இப்படி டயர்டாக வருது. தலைமை குரங்கு, என்னப்பா உனக்காக இந்த பொழுதே போய் சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி இருக்க வச்சேன் நான், ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் தாவி தாவி வந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வால் ஒரு மரம் இடுக்கில் போய் சிக்கிட்டு நான் தவிச்சு அங்கிருந்து அந்த வாலை எடுத்து தப்பிச்சு காயத்தெல்லாம் இது பண்ணி சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த மாதிரி வாழெல்லாம் சிக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வரலான்னு பார்க்கும்போது என் இனத்தை சேர்ந்த என் கூட இருக்கிற யாருமே அங்கே இல்லை காப்பாற்றுறக்கோ உதவி செய்கிறதுக்கோ. எல்லாரும் இந்த மீட்டிங்கில் இருந்தாங்களா, உதவி செய்கிற கூட யாரும் இல்லாமல் தான் இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த குரங்குகள் மீட்டிங் போட்டு மனுஷங்க மாதிரி வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்குதான். இது எதுக்காக இந்த கதையை சொல்கிறாங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் சேர்ந்து கூடி பேசினாலுமே ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செயலாக மாற்றுறதுக்கு நிறைய தைரியமும் அப்புறம் தொடர் முயற்சியும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்படுது. இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.